வணக்கம் இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் விமர்சகர், ரிட்டையர்ட் IAS ஆபீசர் திரு பாலச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். உங்க பிஸி ஸ்கெடியூல்ல அமெரிக்காவில இருந்து நீங்க எங்களை ஜாயின் பண்ணிருக்கீங்க. அதனால தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஸ்பேரிங் யுவர் டைம் சார். இட்ஸ் மை பிளஷர். சொல்லுங்க சார். ஆபரேஷன் சிந்தூர் ஒரு சக்சஸா, ஜஸ்டிஸ் இஸ் சர்வ்ட் அப்படின்னு இந்தியன் ஆர்மி தரப்புல இருந்து எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. ஆனா நேத்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர் பேசின ஒரு வீடியோ வைரல் ஆகி கடுமையான கேள்விகளை எதிர்த்தரப்புல இருந்து எழுப்பியிருக்கு. அந்த வீடியோல அவர் என்ன சொல்றாருன்னா, ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பாகிஸ்தான் அரசுக்கு நாங்க தகவல் கொடுத்தோம், இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் நாங்க செய்ய போறோம், உங்க தீவிரவாத அமைப்புகள் இருக்கக்கூடிய இடங்களை மட்டும்தான் தாக்க போறோமே தவிர உங்க மிலிட்டரியை நாங்க எதுவும் செய்ய போறது இல்ல, அதனால நீங்க முன்கூட்டியே உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த ஆபரேஷன் சிந்தூரை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்காரு. இந்த மாதிரி முன்கூட்டியே தகவல் கொடுக்கறீங்களே, இதனால இந்தியாவுக்கு பின்னடைவு ஏற்படாதா? ஏற்கனவே இவங்க தீவிரவாதிகளுக்கு எப்படி ஆதரவு கொடுக்கறாங்கன்னு நமக்கு தெரியும். அப்ப இவங்களை வேற இடத்துக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காதா? நீங்க பாட்டுக்கு ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸ், 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை அழிச்சிட்டோம் அப்படின்னு இன்னைக்கு கிளைம் பண்றீங்க. ஆனா இப்படிப்பட்ட உண்மை இப்பதான் வெளியில வந்திருக்கு. இன்னமும் எவ்வளவு இந்தியா தரப்புல எவ்வளவு ஏர்கிராப்ட் சேதமாயிருக்கு, ரஃபால் ஒண்ணு டவுன் ஆயிருக்கு அப்படிங்கறது உண்மையா இல்லையா அப்படிங்கறத இந்த கவர்மெண்ட் இன்னமும் இன்னி வரைக்கும் அதை உறுதிப்படுத்தியோ இல்ல அதை டினை பண்ணியோ ஒரு செய்தி வரல. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்குது. ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸா இல்லையா? அதாவது ராகுல் காந்தி எழுப்பின கேள்விகளுக்கு இவங்க பதில் சொன்னாதான் ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸா இல்லையா நமக்கு தெரியும். ஆனா ஒண்ணு நிச்சயமா தெரியுது, இது என்ன ராஜதந்திரம்னு தெரியல. உங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பேசதெல்லாம் நாங்க இப்ப டெஸ்ட்ராய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறது என்ன ராஜதந்திரம்னு எனக்கு தெரியல. அப்ப நிச்சயமா அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க. அப்படி போகாம இருந்தா அடி மண்டுகளா இருந்தா தான் போகாம இருப்பாங்க. அப்படிப்பட்ட மண்டுகளா நான் பாகிஸ்தானியர்களை நினைக்கலாம். இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க நிச்சயமா காலி விட்டு போயிருப்பாங்க. அப்ப பல கேள்விகளுக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்ல மாட்டேங்குதுங்க. இதுதான் பிரச்சனையே. எல்லாருக்கும் ஒண்ணு தெரியணும், போர்னு வந்த போது எல்லாருமே இந்த அரசு கூட கருத்து ஒற்றுமை இல்லாத எல்லாருமே இந்த அரசுக்கு பின்னாடி இந்தியா திரண்டெழுந்து ஒன்றாக இந்த அரசின் பின்னால் நின்றது. அது யாருக்கு எந்த சந்தேகம் இருக்க முடியாது. சரி, இப்ப போர் முடிஞ்சு போச்சு. போர் இவங்கதான் முடிச்சு வச்சாங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை, அதை விடுங்க. நான் சில அடிப்படை கேள்விகள் கேட்கிறேன். இந்த பகல்காம் பார்டர்ல இருந்து 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குன்னு சொல்றாங்க. பகல்காமுக்கு அந்த ஏரியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் போறதுக்கு உத்தேசிச்சிருந்த போது இல்ல அங்க செக்யூரிட்டி த்ரெட் இருக்குன்னு சொன்னதுனால அவர் போகலன்னு சொல்லி நியூஸ் வருது. அப்போ அங்க செக்யூரிட்டி த்ரெட் இருக்குங்கிறதுனால பிரைம் மினிஸ்டர் போகலன்னா அங்க போன பில்கிரிம்ஸுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. எந்த அரசுடைய கடமை? JNK அரசுடைய கடமை கிடையாது. ஏன்னா JNK யூனியன் டெரிட்டரி, அவங்களுக்கு போலீஸ் மேல எந்த அதிகாரமும் கிடையாது. போலீஸ் மேல அந்த JNKல உள்ள போலீஸ் மேல முழு அதிகாரமும் கொண்டது ஒன்றிய உள்துறை அமைச்சகம் தான். அவங்க செக்யூரிட்டி கொடுத்திருக்கணும். ஏன் கொடுக்கல? முதல் கேள்வி. சரி, செக்யூரிட்டி கொடுக்கல. 26 அப்பாவிகள் கொல்லப்பட்டார்கள். கொடூரமாக தங்களுடைய மனைவிமார் முன்னால் உறவினர்கள் முன்னால் சுட்டு கொல்லப்பட்டார்கள். சுட்டு கொன்னதுக்கு அப்புறம் இந்த 200 கிலோமீட்டரை ஜாலியா நடந்து போற வரைக்கும், அவங்க சுட்டு கொன்னவங்க ஜாலியா நடந்து போற வரைக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா? 3 லட்சம் பேருக்கு மேல அங்க நம்முடைய ஜவான் இருக்காங்க காஷ்மீர்லன்னு சொல்றாங்க. JNKல நமக்கு சாப்பர்ஸ் இருக்கு, இது ஹெலிகாப்டர் இருக்கு. 1 மணி நேரம் கழிச்சு நியூஸ் வந்திருந்தா கூட சாப்பர் ஏன் பிடிக்க முடியல? ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த ரஃபேல் டவுன் ஆச்சுன்னு சொல்றாங்க. நான் அதை நம்பவும் இல்லை, நம்பாமலும் இல்லை. ஆனா வெளிநாட்டு செய்தி நிறுவனங்கள் மிக மிக சரியாக, மிக மிக துல்லியமாக செய்திகள் வெளியிடுகின்றன. இந்த இடத்துலதான் ரசல் சுடப்பட்டது, இந்திய எல்லைக்குள்ளதான் சுட்டாங்க பாகிஸ்தானியர்கள், அங்கிருந்து ஏவுகணையை அனுப்புனாங்க, அவங்களுடைய சைனீஸ் மேனுஃபேக்சர்டு பிளேன் ரஃபேல் சுட்டுட்டாங்க. இப்போ இது உண்மையா இருக்கலாம் நம்புறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ரஃபேல் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனியுடைய ஷேர் கீழே போகுது. இந்த சைனீஸ் ஜெட்டை வச்சு சுட்டாங்கன்னு சொல்றாங்களே, அந்த சைனீஸ் ஜெட்டை மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனியுடைய ஷேர் 30% மேல போயிருக்கு. சில நாட்கள் உறுதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. நம்ம கேட்கறதெல்லாம் ரஃபேல் நமக்கு இப்ப இந்த ரஃபேல் எதனால நமக்கு பெரிய பயன்பாடு? ஏவுகணைகள் ரஃபேல்
வீசப்பட்டால் அந்த ஏவுகணைகள் ரஃபேல் மேல் வந்து விழுவதற்கு முன்னாலேயே அந்த ஏவுகணைகளை அழிக்கக்கூடிய வல்லமை படைத்ததாக ரஃபேல் இருந்தது என்று சொல்லப்பட்டது. இது ரெண்டுமே சைனீஸ் ஏர் கேரியரும் சரி, ரஃபேலும் சரி, 5th ஜெனரேஷன் ஏர் கேரியர் இன் ஃபைட்டிங் வார்கிராஃப்ட்ஸ். அந்த 5th ஏர்கிராஃப்ட் ஜெனரேஷன்ல சைனீஸ் வந்து இவங்களோட ஒரு எட்ஜ் மேல இருக்காங்களா? அப்ப இத்தனை பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் கொடுத்து ரஃபேல் வாங்கினவங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு. இந்த கேள்வி எப்ப எழுப்பப்படுது? போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் தான் எழுப்பப்படும். போர் நிறுத்தத்தை பத்தியே கேள்வி இருக்கு. நீங்க நிறுத்தினீங்களா பார்ட்னரா? டிபார்ட்மெண்ட் சொன்னோன்ன இப்ப எதுக்கெடுத்தாலும் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தியும் வந்து 7th fleet can destroy India, can destroy India. அவங்கள்ட்ட நியூஸ் இருந்தது. அமெரிக்கா அனுப்பின போது அமெரிக்கா வந்து வார்னிங் கொடுத்தாங்க மிஸ்ஸஸ் காந்திக்கு. மிஸ்ஸஸ் காந்தி வந்து சொன்னாங்க, என்னுடைய நாட்டின் நலனுக்கான முடிவுகள் எப்படி எடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். இன்னொருவர் சொல்கின்ற முடிவுகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி அந்த இரும்பு பெண்மணி சொன்னாங்க. அவங்க இரும்பு பெண்மணின்னு தன்னை என்னைக்குமே கூப்பிட்டுக்கிட்டது இல்லை. ஆனா அவங்க இரும்பு பெண்மணியா இருந்தாங்க. சொல்லணும், இதெல்லாம் நாட்டுக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் காங்கிரஸை குறை சொல்லிட்டு என்னமோ ஜவஹர்லால் நாட்டை கெடுத்து குடிச்சவராகிட்ட நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவே எந்திரிச்சது அப்படின்னா சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்காங்களே. இன்னைக்கு இந்த கேள்வியை எழுப்புனா, இந்த தமிழ்நாடு பாரதிய ஜனதா மீட்டிங்ல சொன்னாங்களா, இப்படிப்பட்ட கேள்வி எழுப்புறவங்க பாகிஸ்தானுக்கு போயிருங்க, நீங்களாம் தேச துரோகிகள்னு. ஒன்று மிக தெளிவாக இந்த நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும், இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்பக்கூடாது என்று சொல்பவர்கள் தான் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு. இதுக்கெல்லாம் அச்சம் இருக்கே அப்படின்னு கவலை தெரிவிக்கும் போது அதை பத்தி பேசாத வாயமோடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இவர்கள் வாழ்வதற்காக வந்திருக்கிறார்கள் சகோதரி, ஆள்வதற்காக வரவில்லை. ஆளுமை தெரியாதவர்கள், தவறான ஆட்களிடம் ஆட்சியை கொடுத்து விட்டோம். அடுத்த முக்கியமான ஒரு செய்தி, நேத்து வந்து ரொம்ப வைரலான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல பெண்களை, அதுவும் ஒரு பிரபல யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரான்னு ஹரியானாவை சேர்ந்தவர்கள், இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டுனா, இவர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு உளவு வேலை பார்த்தார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டுல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. குறிப்பாக இந்த ஜோதி மல்ஹோத்ரா அப்படிங்கிற பெண்மணி பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாங்க. இதுல டிராவல் பிளாக்ஸ் வந்து நிறைய பண்றாங்க. இன்ஃபேக்ட் இந்த பெஹல்காமுக்கு ஜனவரி மாதம், ஏப்ரல் மாதம் இந்த தாக்குதல் நடக்குது. ஜனவரி மாதம் இந்த பஹல்காமுக்கு போய் அவங்க ஒரு கம்ப்ளீட் டீடைல்டா ஒரு டிராவல் பிளாக் வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தானுக்கு உளவு பார்க்கக்கூடியவர்களை இவங்க நேரடியா பாகிஸ்தானுடைய இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸோட தொடர்புல இருந்திருக்கிறாங்க. பல முறை பாகிஸ்தானுக்கு பயணம் பண்ணிருக்கிறாங்க. இப்போ இந்த போர் நடக்கும் பொழுது கூட வாட்ஸ்அப், டெலிகிராம் இது போன்ற சோசியல் மீடியா ஆப்ஸ் மூலமா அவர்களுக்கு முக்கியமான தகவலை பரிமாறி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில வருது. இந்த ஜோதி மல்ஹோத்ராவுடைய சோசியல் மீடியா போஸ்ட், அவங்களோட டிராவல் பிளாக்ஸ், அவங்களுடைய யூடியூப் சேனல் எடுத்து பாத்தீங்கன்னா, கடந்த காலங்கள்ல இவங்க தீவிர பாஜக ஆதரவாளராகவும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதை எப்படி சார் பாக்குறது? இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இது போன்ற வேலைகளுக்கு இவ்வளவு சாமர்த்தியமா இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஜனவரி மாசம் ரொம்ப டீடைலா பெஹல்காம பத்தி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்குது அந்த அம்மா. இது எந்த அளவுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு இப்ப ரெட்ராஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு மாதிரி ஒரு அச்ச உணர்வு நமக்கு வருது. இதை எப்படி பாக்குறீங்க இந்த செய்திகளை? இல்லைங்க, அவங்க சார்ஜ் ஷீட் பண்ணாங்கனால அவங்க குற்றவாளின்னு நான் நினைக்கல. ஏன்னா அந்த குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும். என்ன எப்படி நம்ம வந்து இடி வந்து இங்க வந்து எதிர்கட்சிகள் மேல வந்து தாக்குதல் நடத்தினா உடனடியா இவங்க வந்து எங்களை களங்கப்படுத்துறதுக்குன்னு இதை செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றோமோ, அதே மாதிரி தான் நான் இதை வந்து பார்ப்பேன். அவங்க மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு. பாகிஸ்தான் உளவு அமைப்புகளை சேர்ந்தவங்களோட இவங்க தொடர்பு இருந்தாங்க அப்படிங்கிறத, அது உண்மையா இருந்தா அது ரொம்ப சீரியஸான விஷயம். ஒரு டூரிஸ்ட் ஆர்கனைசேஷன் நடத்துறவங்க 10 இடத்துக்கு கொண்டு போய் காமிப்பாங்க. அதுல பெஹல்காமும் இருந்திருக்கலாம். திட்டம் போட்டு இவங்க பெஹல்காம காமிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இல்லாத போது நான் அதை நம்புறதுக்கு வந்து தயாரா இல்லை. ஆனால் இவங்க எல்லாருமே பிஜேபியுடைய ஆதரவாளர்களாக இருந்தார்கள், மிக பெரும் ஆதரவாளராக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி, அப்படி இருந்தும் காவல்துறை அவங்கள வந்து கைது பண்றாங்க அப்படின்னா பொதுவா நம்ம என்ன நினைப்போம்னா, போதுமான ஆதாரம் இல்லாம காவல்துறை கை வைக்க மாட்டாங்க
இல்லைன்னா காவல்துறை மேலேயே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும், எங்களுடைய ஆதரவாளர்களை வந்து நீங்க பண்ணிட்டீங்களான்னு இப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் வரும். அது அவங்க சார்ஜ் ஷீட் பண்ணும்போது தான் நமக்கு உண்மை தெரிய வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து குற்றவாளின்னு சொல்லி தீர்மானிக்க முடியாது அப்படின்னு தான் நான் ஓகே. அடுத்தது இப்ப லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகள் ஆல் பார்ட்டிஸ்ல இருந்து டெலிகேட்ஸ் எம்பிஸ் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல சக்தி தரூர் இருக்கிறாரு, சுப்ரியா சுலே இருக்கிறாங்க, நம்மளுடைய கனிமொழி அவர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் தலைமையில் ஒரு 7 பேர் கொண்ட டெலிகேஷனை வந்து பல நாடுகளுக்கு அனுப்பி அங்க இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன, எதற்காக இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டது அப்படின்னு நம்ம தரப்பு நியாயத்தை மற்ற நாடுகளுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 7 மெம்பர் டெலிகேஷனை வந்து ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. பொதுவா எதிர்க்கட்சி எம்பிகளை பார்லிமெண்ட்லயே பேச விடாத பாஜக இப்படிப்பட்ட ஒரு முயற்சியில இறங்கி இருக்குன்னா இதை எப்படி நாம பார்க்க வேண்டியிருக்கு. 73 நாடுகளுக்கு இந்த கடந்த 11 வருஷத்துல பாத்தீங்கன்னா மோடி கிட்டத்தட்ட 150 பயணங்களுக்கு மேற்கொண்டிருக்கிறாரு. உலக தலைவர்களுக்கெல்லாம் கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜெய்சங்கர் பாத்தீங்கன்னா he comes across as a very arrogant எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஃபாரின் பாலிசியை எங்கேயோ ஒரு இடத்துல வந்து திசை திருப்பி விட்டதா? இப்ப இதை சரி செய்யறதுக்கு வந்து சசி தரூர் போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் வந்து தேவைப்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல உள்ளூர்ல இருந்தா இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் குடைச்சல் கேள்வி கேட்டு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதனால இவங்களை கிளப்பி வெளிநாடுகளுக்கு அனுப்புங்க, அவங்க கிட்ட பேசட்டும் அப்படின்னு அனுப்புறாங்களா? இப்ப இவங்க வெளிநாடுக்கு போனா ஒரு முக்கியமான கேள்விக்கு இவங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இல்லையா? நீங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அடிப்படைவாதம் தீவிரவாதம் பத்தி பேசுறீங்க, ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் மீது குறிப்பாக இஸ்லாமியர்கள் மீது தொடர்ந்து 10 வருஷமா நீங்க எவ்வளவு ஒடுக்குமுறை நடத்திட்டு இருக்கீங்க, இதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கிற அந்த நாடுகள் கேட்டாங்கன்னா அதற்கு இவர்கள் கிட்ட என்ன பதில் இருக்கு? இவ்வளவு கேள்விகள் இருக்கு. இந்த டெலிகேஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து அந்த டெலிகேஷன் யாரும் அனுப்புறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இவங்க கேட்டிருக்காங்க. கேட்டு எதிர்கட்சி காங்கிரஸ் வந்து பதில் சொல்லியிருக்கு, 4 பேர் சொல்லியிருக்கு. அந்த 4 பேர் இல்லாம சசி தரூர் வந்து பண்ணிருக்காங்க. இதே வந்து முதல்ல தவறு. ஏன்னா சசி தரூர் வந்து காங்கிரஸ் வந்து அவரை வந்து பண்ணல, அப்பாயிண்ட் பண்ணல. அப்படிங்கும் போது அவங்க காங்கிரஸ் யார் சொன்னாங்களோ அவங்கதான் இவங்க எடுத்திருக்கணும். அதனால வந்து வழக்கம் போல் எல்லாத்துலயும் அரசியல், குட்டி குட்டி அரசியல் இதை பண்றதை வந்து இவங்க நிப்பாட்டணும். இல்ல இப்படிப்பட்ட அரசியல் பண்றதை வந்து இவங்க கண்டிப்பா நிப்பாட்டணும். ஆனா இவங்க நிப்பாட்ட மாட்டாங்க, இவங்களுடைய குணமே அதுதான். அதுக்கப்புறம் சரியா சொன்னீங்க, இப்ப எதுக்கு அனுப்புறாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து நாங்க நாடே ஒத்துமையா இருக்கோம் அப்படின்னு. அதுக்கு ஜெயராம் ரமேஷ் நல்ல பதில் சொல்லியிருக்காரு. உங்க எத்தனை மற்ற நாடுகள்கிட்ட போய் பேசணும்னு சொன்னீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வரவேற்க தகுந்ததுதான், சந்தேகமே இல்லை. காங்கிரஸ் இதுவரைக்கும் இந்த பெஹல்காம் விவகாரத்துல காங்கிரஸ் நடந்துகிட்டதுங்கிறது வந்து ரொம்ப மேன்மையான விஷயத்த வெளியில அவங்க நடந்திருக்காங்க அப்படிங்கிறதுல வந்து ஐயப்பாடே கிடையாது. அதே மாதிரி இவங்க ரொம்ப கீழ்மையா நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலயும் வந்து ஐயப்பாடு கிடையவே கிடையாது. அதனால இவங்க வந்து போனா நிச்சயமா கேள்வி கேட்பாங்க. நீங்க நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். உங்க நாட்டுல சிறுபான்மையினர் நீங்க என்ன நடத்துறீங்கன்னு மட்டும் கேட்க மாட்டாங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னீங்களா, அந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. 200 கிலோமீட்டர் தள்ளி வந்தாங்களா, அவங்களை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா? உங்களுக்கு அவ்வளவு பெரிய படையெல்லாம் இருந்தது காஷ்மீர்ல, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதையும் தவிர இன்னொரு கேள்வியும் அவங்க கேட்டாங்கன்னா அதுக்கும் பதில் சொல்றதுக்கு இந்த டீம் தயாரா இருக்கணும். சில தீவிரவாதி இங்க வந்திருக்காங்க, வந்து உங்க நாடு குழப்பைய கடமையும் உரிமையும் உங்களுக்கு இருக்கு. அந்த தீவிரவாதிகளை தீர்த்து கட்ட வேண்டியது எப்படி தீர்த்து கட்டணும்? பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவழிச்சு ஒரு யுத்தம் நடத்தி தான் தீர்த்து கட்டணுமா? வேற வழியே உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, நிச்சயமா கேட்பாங்க. இப்ப இந்த யுத்தத்திலே வந்து நான் எனக்கெல்லாம் இவங்க இந்த ஆர்ம்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க வந்து சொல்றாங்க, அவங்க 1 லட்சம் அல்லது 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ட்ரோன் அனுப்புறாங்க. ஆனா இவங்க ரஷ்யாவுடைய ஏவுகணை மூலம் பல 100 கோடி ரூபாய்கள் செலவழிச்சு ஒவ்வொரு ட்ரோனையும் அழிக்கிறாங்க சொல்லும் போது அவங்க கேட்கிறாங்க, கவுண்டர் ட்ரோன் இவங்க ஏன் எங்கேஜ் பண்ணல, அது ஏன் ப்ரொக்யூர் பண்ணல அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவங்க 2 லட்சம் ரூபாய் செலவழிப்பாங்க, நம்ம பதிலுக்கு வந்து சில கோடி ரூபாய்கள் செலவழிப்போம். அப்படின்னா யுத்தத்துடைய இது காஸ்ட் வந்து யாருக்கு அதிகமாகுது? அப்ப ரொம்ப அக்யூரேட் நான் சொல்ல வரல. ஆனா இந்த கேள்விகள் வரும் பொழுது அந்த கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இப்ப இவர் வந்து சொல்லியிருக்காரு, பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு,
இனிமே எப்படிப்பட்ட தீவிரவாத தாக்குதல் நடந்தாலும் இந்தியா உடனடியாக வந்து ஆக்ஷன்ல இறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கேட்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கலாம். ஆகா, இந்தியா சும்மா விடுமான்னு. ஆனா அதுக்கான செலவு என்னன்னு சொல்லி யோசிக்க வேண்டாமா? அந்த சரித்தான செய்யணும். அதனால வந்து இந்த பிரேவடவுன் சொல்லுவாங்கல்ல, சும்மா வெத்து வீரம் பேசுறதுல ஒன்றும் அர்த்தம் சொல்ல. இந்த டீம் போகும்போது நிச்சயமா அவங்ககிட்ட வெளிநாட்டை சேர்ந்தவங்க ரொம்ப விவரமானவங்க அங்க உள்ளவங்கலாம். அவங்க இந்த கேள்வியெல்லாம் எழுப்பத்தான் போறாங்க. அதுக்கு இவங்க ரெடியா இருக்கும். அதுக்கு பதில் சொல்றதுக்கு பிஜேபி முடியாதுங்கிறதுனால இந்த எதிர்கட்சிக்காரங்களையும் சேர்ந்து அனுப்புறாருன்னு இப்ப நான் நினைக்கிறேன். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியை வந்து நடத்தினாரு. ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு மரியாதை தெரிவிக்கும் வகையில், அவருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியை கையில் எடுத்தாரு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஜக திரங்கா யாத்ரா அப்படின்னு ஒண்ணு அனௌன்ஸ் பண்றாங்க. நியாயமா பாத்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிறது எல்லாருக்குமே சொந்தம். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் இந்த ரேலிக்கு அவங்க இன்வைட் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா இன்வைட் பண்ணிருந்தா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இந்தியாவுக்காக, நமது ராணுவத்துக்காக, நம்மளுடைய வீரர்களுக்காக அந்த யாத்திரையில போய் கலந்துட்டு இருப்பாங்க. ஆனா அதை அவங்க செய்யல. இன்னைக்கு திரங்கா யாத்ரா மூலமா ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா மோடி புராணம் பாடப்படுகிறது. ராணுவ உடையில மோடி இருக்கக்கூடிய பெரிய பெரிய போஸ்டர்ஸ் வச்சு பாத்தீங்களா மோடி சாதிச்சுட்டாரு அப்படின்னு இத ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் தேடுறதுக்காக இந்த கூட்டம் பயன்படுத்துது அப்படிங்கறத பாக்குறோம். இதை எப்படி பாக்குறீங்க? இது என்ன விதமான ஒரு பின்விளைவை நாட்டுல ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லா விஷயத்தையும் இப்படி பொலிட்டிசைஸ் பண்ணி அது மூலமா ஓட்டு தேடக்கூடிய இந்த விஷயம் வந்து மக்கள் கிட்ட ஒரு சலிப்பை ஏற்படுத்தாதா? மக்கள் இதை வந்து உணர்வாங்களா ஃபர்ஸ்ட்? எனக்கு தெரியல. அதுதான் நம்ம நாட்டுல மிகப்பெரிய குறைபாடு. எல்லாரும் இதை உணர்வார்களா அப்படிங்கிற எனக்கு தெரியல. மோடி சாதிச்சார்னு சொன்னா அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறது நானும் நீங்களும் தான். இந்திய மக்கள் எல்லாரும் தான் சந்தோஷப்படுவோம். நம்ம கேட்கறதுலாம் தம்பி எதை சாதிச்சிட்டான்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அப்படின்னு தானே கேட்கிறோம். அதுக்கு பதிலே இல்லையே. நம்ம கேட்ட ரஃபேல் வந்து உண்மையில சுட்டு வீழ்த்தப்பட்டதா? ஏன்னா அவங்க சொல்றாங்க 5 விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டோம்னு சொல்றாங்க. வெளிநாட்டு இவங்க வந்து செய்திகள் வந்து சொல்றது வந்து 3ன்னு சொல்லி சொல்றாங்க. எது உண்மை? அதை பத்தி நீங்க பேச வேண்டியது. சுடவில்லைன்னு சொல்ல வேண்டியதானே. சுடவில்லைன்னா ரஃபேல் சுடப்படவில்லை அப்படின்னு சொல்லி உண்மை அதுனா அதை சொல்ல வேண்டியதானே. ஏன் மௌனம் காக்குறீங்க? நமக்கு ஏற்பட்ட இழப்பு என்ன? நமக்கு ஏற்பட்ட செலவு என்ன? அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு என்ன? அவங்களுக்கு தோராயமா எவ்வளவு செலவு ஏற்பட்டிருக்கலாம்? இதெல்லாம் வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம்னா அடுத்து நான் சொன்னேன், யார் இந்த யுத்தத்தை நிப்பாட்டினது? எதுக்காக நிப்பாட்டினாங்க? இந்த கேள்விக்கு பதிலே இல்ல. அமெரிக்க அதிபர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு, நான் தான் சொன்னேன் வியாபாரத்தை நிப்பாட்டிடுவேன். டேய் பசங்களா ஒழுங்கா இருந்துக்குங்கன்னு நான் தான் சொன்னேன். ஏறக்குறைய இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. டேய் பசங்களா ஒழுங்கா இருந்து. நம்ம பிரதம மந்திரி அதுக்கு வந்து பேசுறது யாரு? யாரோ ஒரு அறிமுகம் இல்லாத நபர் இல்லை. அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய அதிபர். இன்று உள்ள 2 வல்லரசுகளில் ஒரு வல்லரசுடைய அதிபர். அவர் வந்து சொல்றாரு, நான் ஐ என்ஃபோர்ஸ் பீஸ் அப்படிங்கிறாரு. அமைதியை நான் அவர்கள் மேல் திணித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் திணிச்ச உடனே நீங்க சொல்றதை கேட்டுக்கிட்டீங்கன்னா ஏன் கேட்டுக்கிட்டீங்க? இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் தீர்மானமான வெற்றியை நீங்க அடைஞ்சிருக்க முடியும்னா, அதை உலகத்திற்கு நிரூபித்திருக்க முடியும்னா, நீங்க எதுக்கு அவர் சொன்னதை கேட்டு யுத்தத்தை நிப்பாட்டினீங்க? சரி, அது உண்மை இல்லைன்னா, அமெரிக்க அதிபர் சொல்றது உண்மை இல்லைன்னா ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க சைனா வந்து 3000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சிருச்சுன்னு வேற யாரும் சொல்லல. உங்க கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. சைனா பேரையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன நடக்குது இந்த நாட்டுல? அந்த காலம் சந்திரபாபு ஒரு பாட்டு பாடினாரு, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்னென்னமோ நடக்குது மர்மமா இருக்குதுன்னாரு. ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மர்மமா இருக்கிறது. பேச வேண்டியவைகளை பேசணும், எல்லாத்தையும் பேசக்கூடாது, அது எங்களுக்கு புரியுது. ஆனா பேச வேண்டியவைகளை பேசணும். அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. இப்படி பேசாம இருக்கும்போது நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அப்ப நீங்க சொல்ற அளவுக்கு ஒண்ணு வெற்றி இல்லையா? சும்மாவே நீங்களே வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரியான சந்தேகங்களை எதுக்கு நாட்டு மக்களுக்கு வரணும்? உண்மையை சொல்லிட வேண்டியதானே. அதனால இந்த பிஜேபி நடத்துற யாத்திரைங்கிறது வந்து ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அவ்வளவுதான், ஒரு விளம்பரம், வேற ஒண்ணும் கிடையாது.
உண்மைகளை வந்து மற்றவங்களோட இவங்க, அதனால அரசு நடத்துற கட்சிக்கு தானே தெரியணும். இவங்கெல்லாம் வந்து தேசப்பற்று உள்ளவங்களா இருந்தா இவங்களே இந்த கேள்வி கேட்கணும். RSSக்குள்ள சில பேர் அந்த கேள்வி எழுப்புறாங்கன்னு சொல்றாங்க. இவர் என்ன நிர்வாகம் பண்ணாரு, இவ்வளவு தூரத்துக்கு வந்து நம்ம நாட்டுக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பலன் கிடைக்கலையே அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்றதாவும் கேள்வி எழுப்புறதாவும் சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அரசாங்கம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுதா இல்லையான்னு சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. ஆனா பாலகோட்ல நடந்த விஷயங்கள், புல்வாமா தாக்குதலை பெற்ற விஷயங்கள்லாம் ஒரு சத்யபால் மாலிக் வெளியில வந்து பேசும்பொழுதுதான் சில உண்மைகள் நமக்கு தெரிய வந்தது. அதே மாதிரி இந்த விஷயத்திலயும் இன்னும் ஒரு சில வருடங்கள் கழிச்சு யாராவது வந்து வெளியில பேசுனாங்கன்னா தான் பல உண்மைகள் தெரிய வரும் போல் இருக்கு. பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.